வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரோஸ் வந்து கிரகாம் தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான். இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல மணமாக இருக்குங்க. ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு வெரைட்டி. ஸோ இந்த ரோஸ் ஒரு ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம நிறைய ப்ரொபகேஷன் பண்ணாலுமே நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஒரு 100 செடி போடுறோம் அப்படின்னா ஒரு 50 செடி எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் நம்முடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டுடைய கேரக்டர் எப்படி என்னன்றதை நம்ம பார்க்கலாங்க. பூக்கள் பூத்துது அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சஸாக பூக்கும். பூத்தது அப்படின்னா ஒரு 5-6 பூக்களுக்கு மேலே ஒரே டைமில் பூக்குங்க. நம்ம கொடி ரோஸ் வெரைட்டிஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வெரைட்டிஸ் தான் ஒரு பூக்களாக பூக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்கும். நம்முடைய நர்சரியில் கொடி ரோஸ் வேணும் அப்படின்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பிளான்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பிளான்ட் வந்து 2 feet ஹைட்டில் இந்த ரேஞ்சில் குவாலிட்டியாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல மணமான ஒரு ரோஸ் பிளான்ட்ஸு. என்னுடைய பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி அமைஞ்சிருக்கும். ஒரே ஒரு பூக்களை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அட்ராக்டிவ் லுக் இருக்கும். பாருங்கள் இதனுடைய கப் ஷேப் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்முடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்ஸுமே கிரகாம் தாமஸ் தாங்க. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸாக இருக்குது. பூக்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பூக்கள் எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வெரைட்டிஸ் நீங்கள் உங்களுடைய என்ட்ரன்ஸில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பகுதியில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா 4 to 6 hours சன்லைட்டில் இருந்தால் தான் உங்களுடைய ஈல்டு வந்து அதிகரிக்கும். அப்படி இல்லை எனக்கு ஒரு 4 hours இருக்குது அப்படின்னா கூட ஓகே தான். ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சன்லைட்டில் தான் வைக்கணுங்க. அப்போ தான் உங்கள் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரோஸு வாங்கினீங்க அப்படின்னா செடி வாங்குறதை விட பராமரிப்புன்றது ரொம்பவே முக்கியமானதாக ஒன்றா இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு பராமரிக்கிறீங்க அப்படிங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஈல்டு வந்து எடுக்குங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் பராமரிப்பில் கவனம் செலுத்தணும். செடிகளை வாங்குறது முக்கியம் இல்லைங்க, அதனுடைய பராமரிப்பு முறையில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆக வேண்டும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த சூஸ் பண்ணி பாட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை தரையில் நட போகிறோமா தரையில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணுங்க. ஸோ தரையிலையா இல்லை பாட்லையா அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த பாட் சைஸை சூஸ் பண்ணி நீங்கள் பாட்டில் நடவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா தரையில் கூட நடவு பண்ணலாங்க. அது ஒரு தப்பு இல்லைங்க. பூக்கள் பூத்து முடிஞ்சது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற பூக்களை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூக்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 3 நோட்ஸ் விட்டு இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் கட் பண்ணி விடும்போது இந்த இடத்துலேருந்து புதிய தளிர்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா எந்த இடத்துலையோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஸ்டார்ட் ஆகுங்க துளிர்கள். அதனால தான் மோஸ்ட்லி ரோஸ் பிளான்ட்ஸை நம்ம கட் பண்ணி விட சொல்வோம். பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால மட்டும்தான் இந்த செடிகளானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈல்டு கொடுக்குங்க. ஸோ பாருங்கள் 5 லிட்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 inch பாட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுடைய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து க்ரோத் அட்டன் பண்ணும். சரிங்களா? ஒரு 1 weekல உங்களுக்கான க்ரோத் வந்து இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூக்களானது செடிகள்லேருந்து புது தளிர்கள் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இவ்வளோ மட்டமாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஏற்றி விட கட் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ரொம்ப மட்டமாக கட் பண்ணும்போது செடிகளில் வந்து க்ரோத் இல்லாமல் போயிருமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. உங்களுக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் மேலாக்க கட் பண்ணலாம். புது தளிர் எடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் கண் கூட. சரிங்களா? பாருங்கள் எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ மருந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இல்லைங்க. கட் பண்ணி விட்டாலே க்ரோத் இருக்கும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு கொடுத்து அதுக்கப்புறமா க்ரோத்திங்கே நம்ம கொடுத்து பராமரிக்கலாம். எல்லா நர்சரியிலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மாட்டுச்சாணம் தொழு உரத்தையும் பாருங்கள் மாட்டுச்சாணம் தொழு உரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மண். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும் எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும். நீங்கள் மாட்டுச்சாணம் தொழு உரம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மண், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தரமான முறையில் நீங்கள் வந்து ரோஸ் செடி வந்து உற்பத்தி பண்ணி காட்டலாங்க. ஸோ அந்த சேலஞ்சுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அதை பற்றியான வீடியோ பதிவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ண தான் போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிறது எல்லாமே எப்படி துளிர்கள் எடுத்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நேரடியாகவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கான நம்பிக்கை வந்து இன்னுமே அதிகரிக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பதிவுங்க. ஸோ எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஏபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு க்ரோத்துக்கு தகுந்த ஏதாவது ரெமடி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா
அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தளிர்கள் எடுத்துருக்குங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் 10 டேஸில் இந்த மாதிரியான தளிர்கள் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். இது பாருங்கள், செடிக்கு ஆரஞ்சு எப்படி தளிர்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், பட்டன் பன்னீர் ரோஸ் எல்லாமே எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். கிரகாம் தாமஸ்ங்க. ஸோ எப்படி வந்து தளிர் எடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் ரோஸை பராமரிக்க முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் நீங்கள் ஈடுபாடோடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணிக்க முடியுங்க. உங்களுடைய நம்பிக்கையும் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையும் பராமரிப்பும் இருந்தாலே ரோஸ் வளர்க்குறதுக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோஸை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பில் நீங்கள் கவனம் கண்டிப்பாக செலுத்தணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பிளான்ட் ஆனது த்ரிப்ஸ், மைட்ஸ், அப்புறம் பிளான்ட்ஸ் வந்து டெட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிளான்ட்ஸில் க்ரோத் இருக்கும். இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் ரெடி ஆகிடும் சேலுக்கு. நம்ம அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அப்போ உங்களுக்கு வேணுன்ற பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு கிரகாம் தாமஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் பேக்லேயும் இருக்குது, அப்புறம் 14 இன்ச் பாட்லேயும் இருக்குது. நீங்கள் எந்த பிளான்ட் எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ குவாலிட்டியான பிளான்ஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்முடைய நர்சரியில் ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து தரமான செடிகளை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்து வீடியோ பதிவு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.